என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. விஜயகுமார் இன்னொருத்த காணாம போயிட்டான், அவனை கண்டுபிடிச்சு தேய். அப்புறம் செய், அதை செய் முதல்ல. அதுதான் இந்த ரமணரு இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி நின்றாராம். அப்போ வெளியூர்ல இருந்து ஒரு லேடிஸா யாரோ ஒரு ஆள் போய் நான் ரமணர்கிட்ட போய் கேட்டாங்களாம், ரமணர் இருக்கிறான் எங்க, அவனை தான் நான் தேடிங்கிறேன். அப்படிங்க சாமி, சரிக்கா அந்த கேட்க போயிட்டுக்கிறாங்க. போயிட்டு போனோன்னா அந்த ஒரு ஐயா பார்க்கணும் சொன்ன ஒரு அம்மா கேட்டேன், அவருக்கு உள்ளக்கிற போய் பாருங்க. இல்லைங்க போய் தேட்டு வரணுங்க, யாரும் ஒரு தண்ணி ஊற்றி ஒரு தோட்டக்காரன் தான் இருக்கிறாங்க. அப்படி ஆச்சுங்களா, நான் கூட்டி மண்டபத்தில் காட்டினானா இவர் தான். அவர் தான் சொன்னாராம், நீ ரமணன் அவனை தான் தேடிங்கிறேன். கேட்டேன், நான் யாரை காட்டுறேன், நானே அவனை தான் தேடிங்கிறேன். நீ காங்க சொன்ன, நான் யாரை காட்டுறது. அந்த மாதிரி நம்மளை தேடுறதை விட்டு நம்ம ஊர்லேயே கேட்ட என்ன பண்றது? அந்த மாதிரி நீ காணாம போயிட்டு உன்னை தேடு. யாரும் கேட்கல, வேற போய் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேளு. நான் கண்டுபிடிச்சாலும் அனுப்பிச்சுக்கிறேன், நீ அதை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதை விட்டீங்க. அதாவது ஒரு கிழமை என்ன பண்ணான்னா, ரோட்ல போய் ஒரு லைட் வச்சு தேடி, நல்ல இல்லை ஒரு லைட்டு வெளிச்சிக்கிறதால தேடினாலும். அப்போ என்ன போய் சாமி அது கிளவாச்சே, தாத்தா என்ன தேடுறேன்னு. நான் நேற்று இங்கே ரூபா காணாமல் போச்சு தேடினுங்கிறேன். எங்கே போட்டான்? எங்கள் வீட்டில் போட்டான். வீட்டில் போட்ட இங்கே தானே, இங்கே தான் வெளிச்சமாகுது தேடினான். அந்த மாதிரி போட்டதை தேனை எப்படி கிடைக்கும்? இப்போ நீ என்ன பண்ணுற, நீ இப்போ போட்ட இடத்த விட்டுட்ட, போடாத இடத்துல இங்கே இருக்குதுன்னு தேடினுங்கிற. போட்ட இடம் எது? நீ உன்னை போட்ட இடம் எது? உன் மனசை தேடுனா வெளியில தேடுகிறேன். இங்க வெளிச்சிங்குது, இங்கதான் வெளிச்சிங்குதா, வேலை வேலையை துணி போட்டுக்கிறாங்க, வேலை வேலையாக்குதுங்கன்னா தேடுறேன். எங்க கிடைக்கும்? உள்ள இருட்டாக்குது. உள்ள மனசுல தொலைச்சது மனசு இருட்டாக்குது. அது இருட்டாக்குது தெரியலன்னு சொல்லி இங்க வெள்ளை வேலையாக்குது, வெளிச்சமாக்குது, இது தேடுங்கிற. இதெல்லாம் பொய்ப்பா. இது நீ உள்ள போய் உள்ள கருப்பாக்குது வர, அங்க ஒரு வெளிச்சம் போட்டு தேடுன்னு சொல்லிங்கிற. இந்த குருமார்கள் பாத்தீங்களா, இந்த போதனைகள்னு ஒரு விஷயம் இருக்குங்க, போதனைகள் உருவாக்கி இருக்காங்க. இந்த மனிதருக்காக நிறைய விஷயங்கள் உருவாக்கி இருக்காங்க. ஆனா எத்தனைதான் சொன்னாலும் இந்த மனிதர்கள் வந்து அதை கடைபிடிக்கிறது இல்ல. அது யாருடைய, அதாவது இவங்க கேட்கணுங்கிறதுக்காக உருவாக்குறாங்களா, இல்ல நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்குறாங்க? இப்ப வந்து நான் ஒரு சுகத்தை அனுபவிச்சேன் சாமி. சரிங்க, அந்த சுகம் வந்து நல்லதா எனக்கு இதனால இந்த சுகத்தை இவன் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்ப உண்மையா சொல்ல போனா, இந்த சிற்றிடத்துல இருக்கிறவங்க யாரையும் ஏற்றி வரல. நல்லா யோசிச்சு பாருங்க. எவன் வேணா சிற்றின்பன்னு சொல்லி அனுபவிச்சானா அடுத்தவங்க யாரும் சொல்லித்தரல. எவன் வேணா பேரின்பன்னு அனுபவிச்சானா அடுத்தவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நான் அனுபவிக்கணும். அது வந்து அந்த தன்னலமற்ற தன்மை வந்து அந்த பேரின்பம் அடைஞ்சவனுக்கு தான் கிடைச்சது. சிட்டு வந்து நான் மட்டும் நல்லா இருக்கணும், பொது மேல ஆசைப்படுற மாதிரி நான் மட்டும் பணக்காரனாக்கணும். அதே வந்து இப்போ அருள் இருந்தவன் இல்லை என்ன நினச்சான், நான் நல்லா இருக்கிறேன், அடுத்தவங்க நல்லா இருக்கட்டும். இப்போ இந்த மகான் சித்தர் இவங்க இந்த லைன்ல எது எடுத்துக்காலும் சரி, யோகத்தை மலிவா பேர போனவங்க அத்தனை பேர் எல்லாம் நல்லா சொல்லி காட்டணும். அதே பொருளாதார வசதியில போன முறை எவனா வந்து இப்போ ஒரு சாதாரண குருன்னு வச்சுங்க, இப்ப எனக்கு குருன்னு ஒரு பேருக்கு வச்சுக்கிறீங்க, நான் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுக்குறேன். இதே நான் ஒரு கடை வச்சிருந்தேன்னு வச்சுக்க, நான் உன்னை வளர்த்து உண்ணா நானு, நான் கடை வச்சுக்கிறேன், இவன் பெருசாயிட்டான்னா என் பிசினஸ் லாஸ் ஆயிடும். அந்த அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கு. அப்போ இப்ப இந்த அருள் வழியில யார் யாரெல்லாம் போறாங்களோ அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிற மனசு தானா வந்தது. பொருளாதார வசதியில வரும்போது நான் மட்டும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க யாருக்கு காட்டி கொடுத்து யாரும் முன்னேற்ற முடியல. அந்த வழியில தான் சித்தர்களால் எவ்வளவோ பாட்டுகள் சொல்லும் போது அவன் கேட்கல. ஐயா கூட சொன்னார் பார்த்தீங்களா, இன்னைக்கு நான் இவ்வளவு பேசுறேன் சார், யாரும் அவ்வளவு மதிக்கல, ஆனா நான் போன பின்னாடி பாரு பெரிய லெவலில் போகணும். இப்ப நடக்குதுதா அந்த மகானுடைய வார்த்தைகள் அவரு சொல்லும் போது மதிப்பு இருக்காது. இப்ப நான் கூட பேசுறேங்க 10 பேர் 20 பேர் இருக்கிறோம், மீறி போனா ஒரு 50 100 பேர் இருக்கிறோம். இப்ப அழுவாக்காது, சித்து போன மாதிரி பெருசா போகும். அது என்னோட கர்மா, அந்த மாதிரி தான் வேலை செய்யும். எல்லா மகானுக்கும் அதே தான். அதான் ஒரு மகான் இங்க வாழும்போது யாரும் பார்க்க மாட்டாங்க. செத்து போன போட்டோ வச்சு சோறு போட்டு ஊரெல்லாம் கூப்பிட்டு கொண்டாடுவாங்க. அது இயக்கம் நடக்கிறது தானே. அதனால அவங்க சொல்ல வேண்டிய கடமை. இப்ப நான் எல்லாம் பேசணும் செய்யணும் அவசியமா சொல்ல வச்சுக்கிறாங்க, வச்சுக்கிறேன். அவங்க இப்படி செல்லுன்னு சொன்னாங்க, சொல்லிங்கிறேன். அப்ப சொல்ல வச்சது யாரு? இறைவனாக்கிற குருவாக்குறது சொல்ல வச்சாரு. இப்ப நானும் இப்படி பேசுனா இத்தனை பேர் வருவாங்களா?
ஐயாவோட மூஞ்சிக்காக என்னை பார்க்க வந்துங்கிறாங்க. ஆமாங்க, ஆமா. அது சொல்ல வேண்டிய கடமை அவ்வளவுதான். இது நான் எனக்காக கிடையாது. எனக்கு அப்போ நடத்துறது இறைவனா இருந்து குரு ரூபத்தை நடத்துறாங்க. ஆமாங்க. அந்த மாதிரி தான் அவங்க எல்லாம் சொல்லி வச்சுட்டு போனாங்க. இறைவனுடைய நாடகம் தான் எல்லாமே. ஆமாங்க. ஆமா. இப்போ ஒரு ஆத்மனகமா ஒரு இறைவன் வந்து ஒரு மகானை படிச்சு இவங்களுக்கு விழிப்புணர்வு ஏத்து அப்படிங்கிறதுக்காக குருமார்களை படிக்கப்படுறாங்க. ஆமா. அதாவது ஒரு இடத்துல அதாவது கெட்டது நிறைய நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு மகான் தோன்றுவான். அவன் வந்து பல போதனை சொல்லுவான். அது வந்து ஏத்துக்க தூத்துறவங்க தான் நிறைய பேர். ஆனா அவன் செத்து போன அப்புறம் அது அவன் இதுதான் கரெக்டுன்னு அவங்க ஆராய்ச்சி நிறைய பண்றாங்கல்ல. இப்ப நம்ம சாதா ஒரு விஷயம் சொன்னேன், யாருன்னா சொன்னது கரெக்டுன்னு ஏத்துக்கிறாங்களா? சில பேர் இருக்காங்க, நிறைய அவங்க அதையே ஏத்து செஞ்சு அதுக்குள்ள இவன் மகான் செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அவன் சொன்னது கரெக்டா புகழ்வாங்க. இப்ப இவ்வளவு இந்த மாதிரி நடந்துதான் இருக்கான். அப்புறம் மகான்கள் வாழும்போது பிச்சை எடுத்து ரொம்ப மனவேதனை ஆகுது, அதுக்கப்புறம் இருந்ததுக்கு அப்புறம் கொண்டாடப்படுறது ஏங்க? அவங்க வந்து பிச்சை தான் வாழணும்னு அவங்க பற்று இல்லையே. பசியத்தான் கொஞ்சம் சோறு எங்க வெட்ட வெளி தான் அவங்களுக்கு தூக்கு எங்க வேணா படுத்த தூக்கிடுவாங்க. நம்ம தான் வீடு கட்டி உட்காந்துக்கிறோம். அவங்களே எங்க மத்தடியாலும் எங்கேயே நாளைக்கு தான் படுத்து தூங்கிடுவாங்க. தூக்கம் தான் வந்து துணியை பத்தி கவலை கிடையாது. வேற அது கோமனை கூட எது கட்டினாங்க, அடுத்தவனுடைய எண்ணாலைகள் தூண்டக்கூடாதுன்றதான் தான் கட்டினாங்க. மற்றபடி துணி கவலை மற்பது சாப்பிடும் சாதாரண மனுஷனுக்கு வந்து பசியத்தான் சாப்பாடு, மானத்தை மறைக்க துணி, தூங்கத்துக்கு இடம். அவங்களுக்கு வந்து சாப்பிட ஒரு கோடி சாப்பாடு கிடைச்சா போதும், மற்ற எதை பத்தியும் கணக்க மாட்டாங்க. அது கூட இல்லாம அப்படியே மறந்துக்கிறவங்களாம் இருந்தாங்க. மகானுடைய நிலைமை அது. நம்மளால அது இருக்க முடியாது. அதுக்கு அந்த பாதி போக வரும். அதாங்க போக வருங்க. ஒரு சில பேர் வருவாங்க. அது இந்த பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் பல பேர் ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க இல்லைங்க. அது அவன் வந்து அந்த சத்தியம் ஒழுக்கத்துல இருந்து தவறான்னு அர்த்தம். சக்தி ஒழுங்குது உள்ள வர்றாங்கய்யா. உள்ள வந்து கூட ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் கூட அப்படியே கூட பேசிட்டு இருந்தாங்க. ஒரு 4 வருஷம் வர்றாங்க, ஒரு 4 படம் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் எங்க போறோம்னா தெரிய காணாம போயிடுறாங்க. அதுதான் சாமி. இன்னைக்கு நம்ம இப்போ வந்துக்கிறாங்களா, பாடம் வாங்கி பண்ணிக்கிறாங்களா. இப்ப இவங்க எல்லாம் துக்கத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. துக்கத்துல இருக்கும்போது இங்க உட்காந்துக்கிறாங்க. இதை பாடம் பண்ண வேணாம்னா அந்த பிரபஞ்சம் என்ன பண்ண ஓய்வு நல்ல பையன் சொல்லி ஏதோ தூக்கி கொடுக்குது. இப்ப நீ கஷ்டத்துல இப்ப நீயே கஷ்டத்துல வந்துக்கிறன்னு வச்சுங்க. இப்ப நீங்க இந்த பாடம் வாங்கி நல்லா பண்ணும்போது அந்த கஷ்டம் தீர்ந்து போச்சுன்னா அந்த சொகை கழிச்ச உடனே இது வேணா அதை பிடிச்சிக்கிறேன், அதான் விட்டு போயிடுது. அப்ப அந்த மனமாகப்பட்டது நம்மளை மாத்திருந்தாங்க. அதாவது மாயம் முன்னாடி வந்து மனசு அந்த மாய மேல பட்டு வச்சு இது விட்டுருது. அப்ப ஏன் இந்த பாடத்தினாலதான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்தோங்கிற உணர்வு அதனால உங்களுக்கு தோணாது, மனசு உங்களுக்கு தோண வைக்காது. உன்னுடைய மனம் வந்து அது தோண வைக்காது. உங்களை அது தோண வச்சுச்சுன்னா நீங்க தப்பிச்சுக்குவீங்க. அவங்க மனசு வந்து உங்களுக்கு வந்து அந்த நல்லதா இந்த கெட்டதெல்லாம் நல்லதா தோண வச்சு கெட்டதை மாட்ட வச்சிடும். அப்போ வந்து நீ ஒரு லெவலுக்கு வருவேன், திருப்பி உங்க கர்மா கெட்ட கர்மா வந்து நீ வந்து அனுபவிக்கணும்னா அப்ப அந்த வழியில போயிட்டு மாட்டிக்குவேன். இப்ப விஸ்வாமத்தர் கூட இப்ப ஒரு ராஜரிஷின்னு பெரிய எடுத்தாரு. ஆனா ஒரு பொம்பளையால கீழ்நிலைக்கு போனாரா, அவ்வளவு மேல போன கீழே போகணும். அந்த நேரம் அவர் போகணும்னு விதி அது நடக்கதான் செய்யும். அந்த மாதிரி நீ ஒரு லெவலுக்கு உயர்ந்து போகணும்னு உயர்ந்து வருவேன். அப்புறம் எது பாசம் வந்த உடனே கொஞ்சம் லூஸ் விட்டோன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம கையில எது கண்ணாடி பார்த்தோம், கீழே போடாத வரைக்கும் கண்ணாடி பார்த்தோம் பெஸ்ட். கீழே போட்டீங்கன்னா அது குப்பைக்கு தான் போகணும். நீ இப்ப கண்ணாடி பார்த்தோம் உஷாராயிரு. அப்ப சரிங்க, இப்போ நம்ம ஒரு நல்லா யோகம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு இந்த மாயை தடுக்கும் போது அந்த குருமார்கள் வந்து ஒரு சீடனை வந்து ஆட்கொண்டு இது கெட்டதா இருக்குன்னு இந்த மாற்ற முடியாது. அது அவர் வேலையா? அதாவது வந்து இதில் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. இப்போ நான் ஒரு கோயிலுக்கு போறீங்க, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கோயிலுக்கு போறீங்க, ஒரு சமாதிக்கு போறீங்க, உதவி இடத்துக்கு போறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு கெட்ட கர்மா வருது நடக்கணும்னு இருக்கும்போது அவங்களாம் மாற்ற மாட்டாங்க. நீ அனுபவிச்சு வந்தா விட்டுருவாங்க. அதான் உண்மையான மகான் ஒரு குருவோட வேலையை. அதுதான் நீ ஒரு அனுபவிக்கணும்னு இருக்கிறத அவங்க எப்படி மாத்துவாங்க பாப்பா? அவங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தையும் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணும், இந்த நேரத்தையும் ஒரு பண்ணணும்ன்றது அவங்க உள்ள உட்காந்துங்கிறது தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்து கம்மியே இருப்பாங்க, வாய் திறக்க மாட்டாங்க. நீ அதை கடந்துதான் வெளியே வரணும். ஆனா அந்த கடந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு உதாரணம் எப்படி சொல்லலாம்னா, ஒரு சின்ன குழந்தை உடைக்குது, இங்க விளையாட விட்டுங்கிற அது கூட ஒண்ணு ஓடும் ஓடாரு, இங்க நல்ல இடமா அது உண்டாக அடிபடாது. அதே கல்லு முள்ளாக இந்த இடத்த விட்டு வெளியே போனா அப்ப நீ என்ன பண்ண, சரி பாத்துனே இருப்ப, உளுந்த போய் ஓடி போய் தூக்கல. அந்த மாதிரி இறைவன் என்ன பண்ண ஓட விட்டு வச்சுக்கான். அவன் இந்த எல்லைக்குள்ள உள்றா ஒன்னாவாதுன்னு சொல்றான், நீ வெளியில போற, அவன் வரதுக்குள்ள தப்பு போய் ஓடி போய் வந்துடுற. அப்ப என்ன பண்ண, ஒண்ணும் பண்ண முடியாது, யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவங்க இப்ப பாத்து வேடிக்கை தான் பாப்பாங்க. ஆமா, அப்ப வந்து அவங்க வந்து நீ அவர் அந்த குருவையோ மகானையோ கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வர பாதிப்பு கம்மியா இருக்கும். சரிங்க.
ஏதாவது இந்த தலைக்கு வந்து தலைப்பாக்கி எதாவது போச்சுனாங்கல்ல, இப்ப அந்த மகாபாரதத்துல தான் சொல்லுவாங்க. அது தலையில கீடு இருக்கும், கழுத்துக்கு வைப்பாங்க அந்த நாகாசுரம். அது கழுத்து வச்சோன்னா கடவுளை கெட்டியா புடிச்சிட்டால கடவுள் அவங்க கீழே வந்தோன்னா மேல போயிடுச்சு, இங்க வந்து இங்க போயிடுச்சு. அதுக்குதான் தலைக்கு வந்து தலைப்பாக்கி போச்சுட்டாங்க. அந்த மாதிரி வந்து நீ கடவுளையோ மகானியோ யாரையோ உனக்கு கெட்டியா புடிச்சிட்டீங்கன்னா அந்த கடைசி நேரத்தை உன்னை காப்பாத்தி விட்டுருவாங்க. அதை செய்வாங்க. ஆனா கஷ்டப்பட்டு போனா காப்பாற்ற மாட்டாங்க. அது வந்து நீ அனுபவிச்சுதான் தெரியும். அது வைக்கிற ஒரு நம்பிக்கை நம்ம அதாவது எண்ணங்கள் தகுந்த மாதிரி நடக்குன்னு சொல்லுவாங்க. நீ அது உங்க எண்ண அலைகள் அந்த தானே மாறிக்கும். நல்லதோ கெட்டதோ மாறிக்கும் தானவே. நல்லதோ கெட்டதோ தானே அந்த நேரத்துக்கு மாறிடும். அப்ப நீ வந்து அதுக்கு தான் சொன்னாங்க, மகாபாரதம் கூட சொன்னல, திரௌபதி அம்மா கீழே ஊறும்போது என்ன சொன்னாங்க, இப்படி வச்சு நிற்கும். என்ன கத்து வரவே வராது, இப்படி தூக்கணும்னு வந்துச்சா. அப்போ இங்க உட்காந்து பாத்துனே எப்ப கூப்பிடறேன் எப்ப கூப்பிடறேன் எப்ப கூப்பிடறேன் பாத்துனே தான் இருப்பாங்க. நீ கை மேல தூக்கினா சரணாகதி. அப்பதான் அதுக்கு பேர் தான் சரணாகதி. நம்ம நம்ம ஒரு விஷயத்தை புடிச்சு வச்சது வரைக்கும் எதுவுமே வராது. அப்ப உன்னையே உன்னை காப்பாத்திக்கலங்குது. நீ யாரு ஒருத்தர் நம்பிக்கிற, இவரு காப்பாத்துவாரு இல்ல அவரு காப்பாத்துவாரு இல்ல இவரு காத்தாடும் போது நான் எதுக்கு ஒண்ணு காப்பாத்தணும்? கடவுள் என்ன நினைப்பான், இவனுக்கு அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, சரி அவங்க எல்லாம் காப்பாத்துட்டோம், யாரு இல்ல அப்புறம் போய்க்கலாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துனே இருப்பான். அப்ப நீ என்ன பண்ண, இது உங்களுக்கு இது இவன் தான் முக்கியம் நினைப்ப. கடவுள் முக்கியமா தெரியாது. ஏன்னா கடவுள் கண்ணு தெரியாது போலாச்சு. குருவோட அருள் கண்ணு தெரியாத பொருளாச்சு. இங்க முன்னாடி முதல்ல தான் தெரியும். அப்ப நீ இது மேல பற்று வைப்பியா அது மேல பற்று வைப்பியா? அப்ப அதனாலதான் உனக்கு கஷ்டம். அப்ப தெரியாத ஒரு விஷயத்து மேல நம்ம மனம் போறது இல்லைங்க, அவசியம் போகாது. இங்க இவர் நம்பி இவர் ஏமாத்திட்ட அப்புறம் இவர் நம்பி கடவுளே நம்பி கடவுளை போய் பிடிப்பேன். அப்ப ஏதோ ஒரு நல்லது நடக்கும். நடக்குது இல்ல நிறைய. இதுதான் சம் விஷயம். அப்படி நடந்தா கூட நீங்க சொல்ற மாதிரி அந்த அந்த இதை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மைண்ட் அந்த பக்கம் மாறி வேற மாதிரி. அதுதான் அவன் இறைவன் என்ன பண்றான், எப்பயுமே யாரும் கிடைக்கிறது இல்லை, கொடுத்து பாக்குறான். திருந்தி வட்டும் திருந்தி வட்டும் திருந்தி வட்டும் 1000 முறை 1000 முறை பண்றான். கடைசி வரைக்கும் விட்டுறான். திருந்தி வட்டும் நீங்க திறந்ததெல்லாம் விட்டுறான். அவன் கஷ்டம் நம்ம செத்து போயிடும். பல ஆயிரக்கணக்கான பிறவி எடுத்து வழி வரும். பின்ன என்ன பண்றோம், ஒரு பிறவி இல்ல பல ஆயிரக்கணக்கான பிறவி எடுத்து அதை பாக்குறான். திரும்பி வந்துருவான்னு வயசு முடிஞ்சு போய் செத்து போயிட்டான். திருப்பி திரும்பி வருவான்னு பாக்குறான், திருப்பி செத்து போயிட்டான். திருப்பி திரும்பி வருவான். இதே மாதிரி பல பிறவி எடுத்து செத்துனே இருக்குது. தெரியல. ஆமா. அப்ப இப்பங்கய்யா கடவுள் வந்து ஆன்மாவை படைச்சாருங்க. ஆன்மா வந்து இந்த ஆன்மாவுக்கும் மனதும் இங்க தொடர்பு. இந்த பூமியில வந்து வாழ்றதுக்கு ஆன்மாவும் மனமும் இங்க செயல்படுதுங்க. அப்போ ஆன்மா ஏதாவது இறைவன் படைச்ச ஒரு ஆன்மாவை வந்து இறைவன்கிட்ட போறதுக்கு ஏன் கடவுள் வந்து இவ்வளவு ஒரு இந்த பக்தி மார்க்கமாவும் யோக மார்க்கம் போல இவ்வளவு கடினமான விஷயங்களையே இறைவன் வச்சிருக்காருங்க? இது உண்மையா யோசிச்சு பாரு. கடினமான பாதைன்னு ஒண்ணு கிடையாது. சரிங்க. உன் மனசு கடினமான பாதம் சொல்லுது, நீ அதுல அடி கை உட்காந்துக்கிற. இப்ப நீ ஒரு வேலை செய்யற, நீ செஞ்சா அது ஈஸி ஆயிடும் உனக்கு. அதை பார்த்தா அது கஷ்டமா இருக்கு. நீ செய்யற வேலை புதுசா வேலை கூப்பிட்டா அப்படியே பெரிய வேலைன்னு ஏன் அவனுக்கு செய்ய முடியாதா? அவர் கொஞ்சம் தான் செஞ்சு பழகிட்டா அது செய்யலாமல்ல? அது செய்யலாங்கய்யா. நான் ஏன்னா ரொம்ப அதாவது இந்த ஆன்மா வந்து இறைவன்கிட்ட போறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு ஆன்மா கஷ்டப்படுது மனம் எதுவுமே. அதாவது இந்த ஆன்மாவுக்கு எதுவுமே இல்லை சாமி. அது கம்முன்னு அதுதான் சொல்லுவாங்க மன சாட்சி. அந்த மனம் செய்யற வேலைகளை சாட்சியா நின்று வேடிக்கை பார்த்துங்குது. சரிங்க. அதுக்குதான் மனசாட்சின்றது ஆன்மா தான். சரிங்க. அது மனசாட்சின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஆன்மா உட்காந்து நீ என்னெல்லாம் பண்ண பாத்துக்கினே இருக்குது. சரிங்க. ஆனா மனசுல வேலை ஆட்டப்பட்டுக்குது. அப்ப செய்ய வைக்கிறது எல்லாமே மனசுதான், ஆன்மா செய்யல. அதுக்குதான் அது வேடிக்கை பார்த்துட்டு செய்யறதெல்லாம் வச்சு சாட்சி போய் நமக்கு கூட போய் சொல்லுது. அது சரிங்க. அதுக்கு வந்து மாட்டிக்கிறோம். அப்போ செய்ய வைக்கிறது உன் மனசு, அதை துன்பப்படுறது உன் உடல். இப்ப உடம்புக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்கு. மனசு வலிக்குது இல்ல, உடம்பு வலிக்குது இல்ல. அப்ப அது வலிச்சுன்னா அது ஆன்மா என்ன பண்ணு, நீ பண்ணல அனுப்பி அது சொல்லி. அப்பங்க இப்போ மனமும் இப்போ அப்போ இந்த பாதை வந்ததுக்கு அப்புறம் ஆன்மாவும் மனமும் ஒண்ணு சேரணுங்க. அது சேர்ந்து அப்புறம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அதுக்கான முயற்சிகள் என்னென்ன முயற்சிகள் அப்புறம் பண்ணிருக்கல யோகா பயிற்சி. இந்த யோகத்துல போயினே இருந்தீங்கன்னா அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு கை கூடும். கை கூடும் மேல் நிலைக்கு வரலாம். அது அதாவது இது உடனே கை கூடாது, நான் இந்த பயிற்சி செய்ய கை கூடும் சொல்லுங்க. செய்யதான் கூடும், தானாலாம் வராது. பயிற்சி பண்ணி அப்படியே போயினே இருந்தா அது பல மாசம் பல வருஷம் நடக்கும். அது எப்படி நடக்காம போகலாம் அப்படிங்கறது இருக்காங்க. இல்ல நடக்கல, கண்டிப்பா நடக்கும். நீ செயல் எப்படி நடக்கும்? இல்லைங்க. இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து கடவுளை பாக்குறது ரொம்ப நீங்க வந்து அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ப்ராசஸ் மாதிரி இருக்குங்க. இறைவன் வரலாம், வராம கூட போகலாம். நீ அது சொன்ன நம்பிக்கையில அது வரும். இப்ப நீ வந்து ஏதோ ஒரு பொருள் தான் கடவுள்னு வச்சுக்கிற, அவர் வேற ரூபத்துல வந்தாரு. நீ கடவுள் எப்படி உனக்கு தெரியும்? தெரியாதுங்க.
அந்த மாதிரி வந்து போயிடும். உனக்கு புரியுற சக்தி இல்ல அப்படி சொல்லலாம். ஆமாங்க. அது வரும் போகும், உனக்கு புரியுது சக்தி இல்லாம போயிடும். ஆமாங்க. அப்ப நீ சரியான பயிற்சி பண்ணும்போது அந்த புரிதல் உனக்கு தெரியும் போது உனக்கு புரிச்சுக்கலாம். உனக்கு புரிதல் எப்படி வரும்? பயிற்சி செய்யும்போது. ஆமா, அறிவு வளர்ச்சி. அறிவோட வளர்ச்சி தான் புரிதல். அந்த அறிவு வளர்ந்து எப்படி புரிதல் வரும்? இப்ப 5 வயசு மாதிரி ஒரு புரிதல் இருக்கும், 10 வயசுல வேற ஒரு புரிதல் இருக்கும், 5 வயசுல ஒரு புரிதல் இருக்கும், இப்ப 50 வயசுல ஒரு புரிதல் இருக்கும். 5 வயசுல இருந்து 50 வயசு வித்தியாசம் நிறைய தெரியுமா? அப்ப மெச்சூரிட்டி மாறுது இல்ல? 50 வயசுல அனுபவத்தை வச்சு பேசுவாங்க. அதேதான். அப்ப அந்த அனுபவம் வருது, இதெல்லாம் அனுபவிச்சாலே வரும். நீ ஒவ்வொரு செயலையும் உன்னால அனுபவிக்கணும் சாமி. அனுபவிச்சா மட்டும்தான் அனுபவம் வரல, வராது. அனுபவம்ன்றது என்னது? அனுபவிச்சோட செய்து நீ என்னத்தை அனுபவிக்கிறியோ அது. இப்போ ஒரு டீ சாப்பிடுற, அந்த டேஸ்ட் சாப்பிட்டா ஒரு சாப்பிட எப்படி வரும்? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான டீ கிடைக்குது, எல்லா காலம் ஒரே மாதிரி இருக்குதா? மாத்தி மாத்தி வேற வேற சுவையில். நீ ஒரு காலம் சாப்பிட்ட, இங்க ஒரு காலம் சாப்பிட்ட, நீங்க நல்லா இருந்துச்சு வேற கடை போவியா? நீ அங்க போய் நல்லா இல்லை போச்சு, ஐயோ அங்கேயும் நல்லா இருக்கு, திருப்பி அங்க வந்துருவேன். இதே மாதிரி அனுபவம்ன்றது நீ எந்தெந்த செயலை செஞ்சு அதுல வர அனுபவம் தான், அதான் அனுபவம் பாடம். அது நீ செயல்னா அனுபவம் வராது. ஒரு நல்லா சாப்பிட்டதான் அனுபவம் வரும், சாப்பிடல எப்படி வரும்? வராதுங்க. ஒருத்தர் அடி வாங்குற அப்பதான் வலி தெரியும். எல்லாமே இப்படிதான். அனுபவம்ன்றது அந்த அடிப்படையினுடைய விளைவு தான் அனுபவம். அடிப்படையில அனுபவம் வராது. அப்ப இறைவனும் இதெல்லாம் நீ அணிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்க நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆமா, நீங்களே வாய்ப்பு. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும்.